இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பகுதியில் நம்ம கீ இன்வென்ஷன் சீரீஸ், அதாவது முக்கியமான கண்டுபிடிப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில் முதலாவதாக மனிதன் தீயை கட்டுப்படுத்தி எவ்வாறு பயன்படுத்தினான் என்பதை குறித்து தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. தீயை கட்டுப்படுத்தி பயன்படுத்த ஒரு மனிதன் கற்றுக்கொண்டது மனித வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து விளக்கமா சொல்லுங்க. கோடானு கோடி கோள்களில் பூமி ஸ்பெஷல்னு சொல்றோம். ஏன்னா இங்கதான் உயிர் இருக்கு. இங்க எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனிதன் ஸ்பெஷல். ஏன்னா மற்றதெல்லாம் பிறக்குது, சாப்பிடுது, செத்து போகுது இல்லையா. மனிதன் மட்டும்தான் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இன்று மற்ற கோள்களுக்கு போகிற அளவுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா. அதனால் மனிதன் கண்டுபிடித்தவற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புன்னா தீயை கண்ட்ரோலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல் சந்தேகமே என்னன்னா, ஒரு பொருள் எவ்வாறு தீ பற்றியது அப்படின்றது தான். அதை பற்றி சொல்லுங்க சார். தீ என்பது ஒரு வேதியியல் செயல்முறை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். கம்பஷன் சொல்கிறோம். கம்பஷன் வந்து 3 கூறுகள் முக்கியமானது. ஒன்று எரிபொருள், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்தது வெப்பம். சரி, எரிபொருள் என்பது ஒரு மரம், காகிதம், துணி அல்லது மண்ணெண்ணெய் போன்ற எந்த எரிபொருளாகவும் இருக்கலாம். ஆக்சிஜன்கிறது நம்முடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன். 3வது வெப்பம். ஸோ முதல்ல ஒரு பொருளை தீப்பிடிக்க வைக்கணும்னா அதை வந்து அந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் வரைக்கும் அதை வெப்பப்படுத்தணும். அது வெப்பப்படுத்தும் போது அது காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு கலந்து தீப்பற்றுகிறது. தீப்பற்றியவுடன் அது வந்து கூடுதல் வெப்பத்தையும் தருது, வெளிச்சத்தையும் தருது. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ். பரிணாம வளர்ச்சியில மனித இன உருவாக்கத்தில் எத்தனை முக்கிய கட்டங்கள் இருந்தது? எந்த முக்கிய கட்டத்தில் மனிதன் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். மனிதர்களுக்கும் குரங்குகள் அல்லது மனித குரங்குகள் இவற்றுக்கெல்லாம் ஒரு காமன் ஏன்செஸ்டர் இருந்தாங்க. அதிலிருந்து பிரிந்து தான் மனித குலம் உருவாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மனித குல உருவாக்கங்கிறது கிட்டத்தட்ட 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிறது. சரியா? இதில் முதல் கட்டம் ஏர்லி ஹோமினின்ஸ். அதில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. சஹலந்த்ரோபிஸ் கெடன்சிஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. அதுக்கு அடுத்தது ஆஸ்ட்ரலோபித்தேக்கஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ். 30 லட்சம் ஆண்டு பீரியடில் வந்து லூசி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த கட்டங்களுக்குரிய எல்லா ஆதாரங்களும் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹோமினின் ஸ்டேஜ். இந்த ஹோமினின் ஸ்டேஜில் மனித கூறுகளும் இருக்கும். ஏன்னா மனித மூதாதையர்களான மனித குரங்குகளின் கூறுகளும் இருக்கும். இதுதான் அந்த ஹோமினின் ஸ்டேஜ். ஸோ 2வது கட்டம் ஹோமோ ஹேபிலிஸ். 30 லட்சம் ஆண்டுகள் முதல் 15 லட்சம் ஆண்டுகள் வரை. அது வந்து ஹேண்டி மேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் ஆயுதங்களை பயன்படுத்த, கற்கள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஹேண்டி மேன் ஸ்டேஜ். 3வது காலகட்டம் முக்கியமான காலகட்டம் ஹோமோ எரக்டஸ். இது வந்து 15 லட்சம் ஆண்டுகள் முதல் 1,10,000 ஆண்டுகள் வரை இந்த ஹோமோ எரக்டஸ் பீரியட். இந்த ஹோமோ எரக்டஸ் பீரியடில் தான் மனிதர்கள் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஆப்பிரிக்காவில் கென்யாவில் ஃபோரா அப்படிங்கிற இடத்துல கிடைத்த சில ஆதாரங்கள் இந்த காலகட்டத்தில் ஹோமோ எரக்டஸ் பீரியடில் மனிதர்கள் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் 4வது கட்டம் ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ் அப்படிங்கிற காலகட்டம். இது வந்து 2 லட்சம் ஆண்டுகள் முதல் 35,000 ஆண்டுகள் வரை. ஸோ 35,000 ஆண்டுகளோட அந்த காலகட்டம் முடிஞ்சிருது. அது சொல்லப்போனால் ஆதி மனிதன் அல்லது நாகரிகமற்ற மனிதன் அப்படின்னு சொல்லி இந்த ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ் பீரியடை குறிக்கிறாங்க. அடுத்தது ஹோமோசாப்பியன்ஸ். ஹோமோசாப்பியன்ஸ் தான் நவீன மனிதன். நவீன மனிதன் 1,60,000 ஆண்டுகள்லேருந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த ஹோமோசாப்பியன்ஸ். ஸோ இந்த 5 காலகட்டங்கள் மனித வரலாற்றில், அதில் முக்கியமாக ஹோமோ எரக்டஸ் பீரியடில் தான் மனிதன் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறான். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் தமிழ்நாட்டிலும் தீ பயன்பாடு எவ்வாறு இருந்தது? முதல்ல இப்போ ஹோமோ எரக்டஸ் பீரியட் சொன்னோம், 15 லட்சம் ஆண்டுகள் தொடங்கி ஆரம்பிக்குதுன்னு. இப்போ இங்கே இந்தியாவில் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அருகில்
சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கால கருவிகளை பயன்படுத்திய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சரியா? ஆனால் தீ பயன்பாட்டுக்கான ஆதாரங்கள்ங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்திலும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற அகழாய்வுகளிலும் ஓரளவு தெளிவாயிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகங்கிறது கிட்டத்தட்ட கிமு 2600 முதல் கிமு 1900 வரை உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சிந்து சமவெளி அகழ்வாராய்வில் நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக சமைத்த தானியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதனால் கட்டாயம் தீ பயன்பாடு சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிமு 2600 காலகட்டத்தில் தீ பயன்பாடு நடைமுறைக்கு வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சொல்லப்போனால் இப்போ அண்மையில் தான் நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது இரும்பு காலம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கிச்சு அப்படிங்கிறக்குரிய ஆதாரங்கள் கீழடியில் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. கீழடி என்பது கிட்டத்தட்ட கிமு 3000 காலகட்டம், ஆதிச்சநல்லூர் கிமு 3500 காலகட்டம், கொடுமணல் கிமு 3000 காலகட்டம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைத்த ஆதாரங்கள். இந்த 3 இடங்கள்லையுமே இரும்பு பயன்பாட்டுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இரும்பு பயன்பாடு இருக்குனாலே கட்டாயம் 100% தீ பயன்பாடு வந்துடுச்சு அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் தீ பயன்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. முன்னோர்கள் பழங்காலத்துல தீயை எப்படி உருவாக்கினார்கள்? மரங்களில் கம்பு கொண்டு உரசுவது அல்லது கற்களோடு கற்களை உரசுவது, இது போன்ற எளிய முறைகளில் தான் ஆதி காலத்தில் தீ பயன்பாடு நடைமுறையில் இருந்தது. தீயை கண்டுபிடித்ததன் மூலம் மனிதர்கள் பெற்ற பயன்கள் அப்படின்னு சொன்னா என்னென்ன பயன்கள் பெற்றிருந்தார்கள்? மிக முக்கியமாக உணவை சமைத்து சாப்பிட முடிந்தது. இது ஒரு பெரிய மாற்றம். அடுத்து குளிர்ச்சியிலிருந்து விடுவித்த, குளிர்காலங்களில் தங்களை பாதுகாத்து கொள்ள, மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து கொள்ள, இன்னொன்று வெளிச்சம் உருவாக்க. இன்னொரு முக்கியமான ஆதிகால முறை பார்த்திங்கன்னா குழுவாக அமர்ந்து தங்களுக்கு வெப்பத்தை உருவாக்கி கொள்வது, இது போன்ற அது ஒரு பண்பாடாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல வகையான பயன்பாடுகள் ஆதி காலத்தில் இருந்தன. ரசாயன முறை தீக்குச்சிகள் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? ரசாயன முறை தீக்குச்சிகள் 1830s தான் முதலாக கண்டுபிடிக்கப்படுது. குறிப்பாக ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட், அவருடைய பேர் சார்லஸ் சவேரியா. இவர் 1831 முதலாக மஞ்சள் பாஸ்பரஸ் அல்லது வெள்ளை பாஸ்பரஸ், ஈக்குவல் நேம்ஸ் தான், இதை பயன்படுத்தி தீக்குச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முறையை அவர் கண்டுபிடிச்சார். முதல் கட்டத்தில் மஞ்சள் பாஸ்பரஸ் அல்லது வெள்ளை பாஸ்பரஸை பயன்படுத்தி தீக்குச்சிகளை உருவாக்குற முறையை ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் அது சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு அடுத்த கட்டம் ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறது. இந்த ரெட் பாஸ்பரஸ் பயன்படுத்தி ஒரு சேஃப்டி மேட்சஸ் உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தட் உருவாக்கியவர் குஸ்டாப் எரிக் பாஷ் அப்படிங்கிறவர். இவர் ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர். ஸோ இவர் உருவாக்கிய தீப்பெட்டி முன்பை விட ஒரு பாதுகாப்பான தீப்பெட்டியாக மாறிச்சு. ஸோ 1844ஆம் ஆண்டு ஸ்வீடனில் ஆரம்பித்த இந்த தொழில்நுட்பம் மிக விரைவில் தீயாக பற்றிக்குச்சின்னு வச்சுக்கலாம். எல்லா நாடுகளுக்கும் பரவிச்சு. அது தொழில் புரட்சி, காலனிகள் உருவாக்கு காலகட்டங்கிறதுனால மிக விரைவில் உலகெங்கும் பரவிச்சு. இந்தியா பிரிட்டிஷ் காலனி ஆட்சி கீழே இருந்ததுனால மேலை நாடுகளிலிருந்து தீக்குச்சிகள், தீப்பெட்டிகள் முதலில் இறக்குமதி செய்யப்பட்டன. பிற்காலகட்டத்தில் இங்கே மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு. குறிப்பாக சென்னையில் 1890s விம்கோ இண்டஸ்ட்ரீஸ், வெஸ்டர்ன் இந்தியா மேட்ச் கம்பெனி, இந்த மாதிரி தீப்பெட்டி ஆலைகள் இங்கே உருவாக ஆரம்பிச்சிட்டன. குறிப்பாக சிவகாசி இன்றைக்கும் ஃபேமஸ். விருதுநகர் மாவட்டமே தீப்பெட்டி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபேமஸான இண்டஸ்ட்ரி. இந்த 1923 கல்கத்தாவிலேருந்து அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு சிவகாசியில் உள்ள சில ஃபோர்ஃபாதர்ஸ் கற்றுட்டு சிவகாசியில் 1923 மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறாங்க. இன்றைக்கு அந்த பகுதி தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு ஒரு முக்கிய கேந்திரமாகவே மாறியிருக்கு. தீயில் மொத்தம் எத்தனை நிறங்கள் உள்ளன? தீயின் நிறங்கள் எரியும் பொருளின் வேதியியல் காம்போசிஷன், அதே மாதிரி ஆக்சிஜனுடைய அளவு, இதை பொறுத்தெல்லாம் வேறுபடுது. குறிப்பாக சோடியம் பேஸ்ட் தீ மஞ்சள் நிறமாக இருக்கும், பொட்டாசியம் பேஸ்ட் தீ ஊதா நிறமாக இருக்கும், காப்பர் பேஸ்ட் தீ பச்சை நிறமாக இருக்கும், லித்தியம் பேஸ்ட்
ஃபயர் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும். பொதுவாக சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற தீங்கிறது ஒரு முழுமையற்ற எரிப்பு. மெழுகுவர்த்தி எரிப்புனா ஒரு முழுமையற்ற எரிப்பு. அதனால குறைந்த வெப்பநிலை இருக்கும், குறைவான ஆக்சிஜன் தான் தேவை. நீலம் அல்லது வெள்ளை நிற தீ, இப்போ வெல்டிங் டார்ச்லலாம் யூஸ் பண்ணுறது நீலம் அல்லது வெள்ளை நிற தீயாக இருக்கும். அது வந்து முழுமையான எரிப்பு, அதிக ஆக்சிஜன், அதிக வெப்பம். இது இதனுடைய பேஸாக இருக்கும். ஸோ தீயின் எரிபொருளின் காம்போசிஷன், ஆக்சிஜன் அளவு, இதை பொறுத்து தீயின் வேறுபடுது. தீ எப்படி மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்கின்றதோ அதே போல தீயினால பல தீமைகளும் இருக்கின்றது. தீ அணைப்பான்களினுடைய வரலாற்றை பற்றியும் இதில் எங்களுக்கு இணைத்து சொல்லுங்க சார். தீ என்பது மனித குலத்துக்கு நன்மைகள் செய்வது போலவே பெரிய ஆபத்தையும் உருவாக்கக்கூடியது. ஸோ தீ அணைப்பதற்கான டெக்னாலஜியும் எவால்வ் ஆகி வந்திருக்கு. குறிப்பிட்ட காலகட்டம் வரை தீயின் மீது தண்ணீர் ஊற்றுவது அப்படிங்கிறது தான் ஒரே தெரிந்த டெக்னாலஜி. 1818ஆம் ஆண்டு ஜார்ஜ் வில்லியம் மேன்பி இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை உருவாக்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு அழுத்தப்பட்ட தண்ணீரை தீயின் மீது ஊற்றுவது அப்படிங்கிறது தான் அந்த டெக்னாலஜி. 1900s இதில் வந்து சோடியம் கார்பனேட் மற்றும் அமிலத்தை பயன்படுத்தி தீயை அணைக்கும் டெக்னாலஜி பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி ஃபோம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி தீயை அணைப்பதுங்கிறது 1920s பிரபலமாச்சு. ட்ரை பவுடர் 1960s பிரபலமாச்சு. இப்போது தண்ணீர், நுரை, கார்பன் டை ஆக்சைடு, உலர்தூள் மற்றும் வெட் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸில் தீயணைப்பு கருவிகள் வருது. தேவைக்கேற்ப அவை பயன்படுத்தப்படுது. கட்டுப்படுத்தப்பட்ட தீயை பயன்படுத்துவதன் மூலம் மனித சமூகம் பெறக்கூடிய நன்மைகளை கொடுத்து இந்த தீயை பற்றி அப்படியே தொகுத்து எங்களுக்கு விளக்கி சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார். மிக அடிப்படையாக சமையலுக்கு தீ அவசியமாக இருக்குது. அதை தாண்டி நிறைய தொழில்துறை பயன்பாடு இருக்குது. மெட்டலர்ஜி, உலோகவியல் தொழில், காஸ்டிங், வார்ப்பு தொழில், மெருகூட்டுதல், அதே மாதிரி கண்ணாடி தொழில், எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங், பால் பதப்படுத்துதல், இந்த மாதிரி பல வகை தொழிற்சாலைகளிலும் தீயின் பயன்பாடு தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கு. மனிதகுல வரலாற்றில் தீயை கண்டுபிடித்ததுங்கிறது மனித வாழ்க்கையை சுலபமாக்கியது, சுவையாக்கியது அப்படின்னு. கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல முதலாவதாக நம்ம இந்த தீயை பற்றி ரொம்ப அழகா விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். இவற்றை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.